அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் 7.5 சனி முடிந்து இதுவரை சாதகமாக 3ஆம் இடத்தில் இருந்தவர் 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டம சனியாக செல்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மந்த நிலை உண்டாகும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும். தாயாருக்கு உடல் நல குறைபாடு உண்டாகலாம். உணவு விஷயங்களில் சற்று கவனம் தேவை. குடும்பம் பொருளாதாரம் பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் என்பதால் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உறவினரிடம் பேசும்போது நிதானம் தேவை. சுபகாரிய முயற்சிகள் தடைகளுடன் நிறைவேறும். வீடு வண்டி வாகனம் மூலம் சுப செலவு உண்டாகும். கடன்கள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பிறருக்கு ஜாமீன் தரப்படாது. கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சில தரகு கமிஷன் ஏஜென்சி ஓரளவு வருமானம் வரலாம். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படும். அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். எடுக்கும் பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர். உடன் பணிபுரிபவர்களால் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது. மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். வீண் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். அரசியலை பொறுத்தவரை உடன் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் தங்களுக்கு உண்டாகலாம். உடன் பணிபுரிபவர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்காது. வீண் செலவுகள் அதிகரிக்கும். மக்களின் தேவை அறிந்து செயல்பட்டால் அவர்கள் ஆதரவை தொடர்ந்து பெற முடியும். விவசாயத்தை பொறுத்தவரை போட்ட முதலீடு எடுப்பது மிகவும் கடினமாக இருக்கும். கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் தேடி வரலாம். கலைஞர்களுக்கு எதிர்பார்க்கும் வாய்ப்புகள் தேடி வரலாம். கையில் இருக்கும் வாய்ப்புகள் கை நழுவ போகாமல் பார்த்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன் ஏற்படும். இருக்கின்றவற்றை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகலாம். கூடுமான வரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். பணிபுரியும் பெண்களுக்கு வேலை பளு அதிகம். மாணவர்களுக்கு மந்த நிலை உண்டாகக்கூடிய காலம். ஆக தனுசு ராசியினர் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகமான உழைப்பு இருக்கும். 3ஆம் பார்வையாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கடன் உருவாகலாம். சிலர் கடன் பெற்று சொத்தை வாங்குவர். குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் தங்களுக்கு உண்டாகலாம். சனியின் 7ஆம் பார்வையாக சிக்கலான சில காரியங்கள் கூட நல்ல விதமாக முடிப்பீர்கள். 10ஆம் பார்வையாக பெற்றோர்கள் பிள்ளைகளின் மேல் அதிக கவனம் செலுத்த வேண்டும். யாரையும் பயமுறுத்த இதை எழுதவில்லை. பொதுநல நோக்குடன் எழுதப்பட்டுள்ள பங்கு சந்தை அதிர்ஷ்டம் போன்ற தொடர்பான செயல்களில் ஆர்வத்தை குறைக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடலாகாது. சனியின் வக்கர காலமாகிய 13/7/2025 முதல் 27/12/2025 வரையிலும் 10/10/2026 முதல் 11/12/2026 வரை அதிர்ஷ்டம், செல்வம், புகழ் அனைத்தும் நன்றாக இருக்கும். அதுவரை கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். பசுமாட்டுக்கு உணவளியுங்கள். வாழ்க்கை நன்றாக இருக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமः.